வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவின் தமாம் நகரில் உள்ள 91ஆம் இலக்க முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை பணியாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெங்கு ஒழிப்பு மாதம் இன்று ஆரம்பமாகின்றது. எகிப்து ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் முகமது மோர்சி வெற்றி பெற்றுள்ளார். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். டெங்கு ஒழிப்பு மாதம் இன்று ஆரம்பமாகின்றது. இன்றைய தினம் ஆரம்பமாகின்ற டெங்கு ஒழிப்பு வாரம் அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் என சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் மீண்டும் பரவி வருகின்ற நிலையில் சுகாதார அமைச்சு மற்றும் டெங்கு ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி ஆகியன இணைந்து டெங்கு ஒழிப்பு மாதத்தை பிரகடனம் செய்துள்ளன. இதன்படி முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு படையினர், பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்புகளை வழங்க உள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதேவேளை ஜனாதிபதியின் செயலாளர் விடுத்துள்ள சுற்று நிருபத்தை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து அமைச்சுக்கள், திணைக்களங்கள், அதிகார சபைகள், ஆணைக்குழுக்கள், நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு டெங்கு ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணி பணிப்புரை விடுத்துள்ளது. டெங்கு ஒழிப்பு மாதத்தின் ஆரம்ப நிகழ்வுகள் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் சிலாபத்தில் இடம்பெறவுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் ரஞ்சித் பட்வந்துடாவ தெரிவித்தார். இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலினால் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. குறித்த காலப்பகுதிக்குள் 15,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவின் தமாம் நகரில் உள்ள 91ஆம் இலக்க முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை பணியாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்ட ரீதியாக தொழில் வாய்ப்புகளை தேடி சவுதி அரேபியாவுக்கு சென்ற சுமார் 40 இலங்கை பணியாளர்கள் குறித்த முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறு குற்றங்களுக்காக தமாம் 91ஆம் இலக்க முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இலங்கை பணியாளர்கள் குறிப்பிட்டனர். எவ்வாறாயினும் தமது பிரச்சினைகள் தொடர்பாக இலங்கை தூதரக அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் அமல் சேனாதிரங்க அவரிடம் வினவிய போது குறித்த இலங்கை பணியாளர்கள் தொடர்பாக உடனடியாக விசேட கவனம் செலுத்துவதாக உறுதியளித்தார். 42 பேர்கிட்ட இருக்கு எங்களுக்கு சாப்பாடுகள் ஒழுங்கா கிடைக்கல. ஒரு ரொட்டி தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது. எங்களை ஜெயில போட்டிருக்காங்க. வருத்தக்காரங்களுக்கு ஒரு மருந்து எடுத்தாராங்க. நாங்க 3-4 மாசம் இருக்கோம். அவுட் பாஸ் ஒன்று சரி எங்களுக்கு வாரையில இருந்த ரியாத் எம்பசி இல்லையோ எங்க ஸ்ரீலங்கா எம்பசி நடவடிக்கை இருக்காங்க. நாங்க எம்பசி காசு பீரோ காசு எல்லாம் கட்டி சட்டப்படியா தான் வந்திருக்கோம். இந்தியன்காராக 200-300 பேர் இருக்காங்க. அதுக்குள்ள எங்களுக்குள்ள சண்டை அவங்க 3 பேர் எங்களுக்கு அடிச்சு 42 பேருக்கு அடிச்சு ஒரு ஆளுக்கு வருத்தமா சாக கிடக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்க கப்பல் விசால வந்திருக்காங்க. ஒழுங்கு முறையா நாங்க நாங்க ரியாத் எம்பசிக்கு போய் எங்க வீட்டை சாப்பாடு தராங்க இல்ல. வைப்புக்கு அடிக்கிறது எனக்கு அடிச்சு பிரச்சனை இல்லை. நானும் வைப்புக்கு பாஸ்போர்ட் சாமான் எடுத்து போய் ரியாத் எம்பசில ஆஜராகணும். அங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படி ஒன்றும் செய்யலாது, நாட்டுக்கு போயிடாது, கப்பிட்ட விட்டே போங்க, அடிப்பட்டு சித்தாலும் பரவாயில்ல போங்க கணக்கெடுக்காம முடிச்சாங்க. போலீஸ்கார கேட்ல வச்சு வைக்கிறான். அவங்க கூப்பிட்டு அடிச்சாங்க. அப்படி அநியாயம் எம்பசிங்கிற கதை எங்களுக்கு அந்த மனுஷத்தன்மையே இல்லாத முறையில நடக்கிறாங்க. இந்த மனுஷனுங்கிறதுக்கு ஒரு கடுவாளர்களும் சரி மனுஷனை கணக்கெடுக்கிறாங்க இந்த எம்பசின்னு சொல்லி. சரியான இங்க பிரச்சனை இந்தியங்காரம் போட்டு அடிச்சு சரியான வருது. எனக்கு எங்க நாட்டுல 4 புள்ளைகள் சரியான தேன் ஒன்று கிடந்து சரியான கடி பொக்களமா உழம்புது. அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பலதரப்பட்ட நோக்கங்கள் மனிதர் வாழ்வில் வேறுபட்டாலும் பயணிக்கும் பாதைகள் ஒன்றாகத்தான் அமைந்து விடுகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னெடுவல்பட்டு பிரதேச சபைக்குட்பட்ட சக்தியில வீதியானது நீண்ட காலமாக புனரமைப்பின்றி காணப்படுவதனால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது மக்களை அசௌகரியங்களை எதிர்கொள்ளச் செய்யும் இந்த வீதி மண்முனை தென்னெடுவல்பட்டு பிரதேச சபைக்குட்பட்ட சக்தியில்ல வீதியாகும். இந்த வீதியால் பயணிக்கும் மக்கள் கோடை காலங்களில் அனுபவிக்கும் துன்பங்களை விட மாரி காலங்களில் துன்பங்களை அதிகமாகவே எதிர்நோக்குகின்றனர். இங்கே
கிட்டத்தட்ட 350 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவர்கள் இந்த மழை காலத்தில் இந்த பாதையால் வருகின்ற பொழுது மிகவும் சிரமப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதால் போகின்ற வாகனங்கள், ஆட்டோ போன்ற வாகனங்கள் எல்லாம் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுகாதார சேவை அதிகாரி பணியம் காணப்படுகின்றது, பிரதேச செயலம் காணப்படுகின்றது. முக்கியமான அரசு சார்பான மத்திய நிலையங்கள் இருந்த போதிலும் இந்த பாதை இப்போ தற்போது வரைக்கும் மழை பெய்த 7-8 நாட்கள் சென்றாலும் கூட இப்போதும் கூட தண்ணீர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பான மற்றொரு விசேட பேச்சுவார்த்தை தொழில் ஆணையாளரின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது தமது பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைத்தலைவர் RM சந்திரபால கூறியுள்ளார். கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவருடன் ஏற்கனவே கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய அவரின் தலையீட்டின் காரணமாக இன்றைய பேச்சுவார்த்தைகளின் போது அநேகமாக தமது கோரிக்கைகளுக்கான தீர்வு கிடைக்கும் என RM சந்திரபால நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கோரிக்கைகளுக்கான தீர்வு கிடைக்கும் வரை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக தொழில் ஆணையாளரின் தலைமையில் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் எவ்வித இணக்கப்பாடுகளும் இன்றி முடிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கடந்த 6ஆம் தேதி ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது. இந்த இனிய காலை பொழுதில் இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எமது மதிய நேர பிரதான செய்தியை மதியம் 1 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வணக்கம்.